ஸோ நேரம் சரியாக 12 மணி ஆயிடுச்சு. நான் உங்கள் ஷெஃப் பிரீத்தி வந்திருக்கேன். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. பீப்புள் ட்ராவல் எனிவேர் ஃபார் குட் ஃபுட், இட்ஸ் கிரேசி அப்படின்னு ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது. யோசிச்சு பார்க்கும்போது அது உண்மைதான். இல்லை, சாப்பாட்டுக்காக வந்து நம்ம எங்கேனாலும் எதுனாலும் செய்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. சாப்பாடுன்றது நம்மளுடைய உடலில் மட்டும் இல்லை, உள்ளத்தோட கூட கலந்ததுன்னு சொல்லலாம். ஸோ உள்ளேருந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது சாப்பாடு மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டாக்கா. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளும் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட போகிறோம். எந்த இடத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம். ஸோ சென்னை ஆதம்பாக்கம் தான் நம்மளுடைய லொக்கேஷன் இன்றைக்கி. ஆதம்பாக்கம்ல நம்ம எங்கே போக போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமதி சந்தியா அவர்களுடைய வீட்டுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேச போகிறோம். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கிச்சனில் போய் நம்மளுடைய கரெக்டாக ஆரம்பிக்க போகிறோம். வாங்க கிளம்பலாம். ஹாய், நான் சந்தியா. என்னோடய ஹஸ்பண்ட் பேர் சுப்பிரமணியன். எனக்கு ஒன்லி சன், ஹீ இஸ் கௌஷிக். அவன் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு குக்கிங்கில். எப்போயுமே எனக்கு கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணி பார்க்கணும். அதுவும் டெய்லி பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுவேன். அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. என் ஹஸ்பண்ட் அப்ராடில் இருக்கார். அவர் எப்போல்லாம் வராரோ அவர் என்னோடய சமையலை ரொம்ப ரசித்து சாப்பிடுவார். எஸ்பெஷலி அடை, அவியல், சேவை அதெல்லாம் நான் ரெடிமேடெல்லாம் வாங்காமல் வீட்லேயே ஊற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணுறதுனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மாத்திரம் இல்லை, அவரோட பிரதர், சிஸ்டர் எல்லாருமே வந்து நான் பண்ணுற சமையலுக்கு அவங்களாம் ரொம்ப ஃபேன்ஸு. கொஞ்சம் கூட நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அதில் சோஷியல் ஒர்க்கு, எஸ்பெஷலி அந்த எய்ட்ஸ் பேரண்ட்ஸ் டு தோஸ் டிசீஸ்டு அவங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷன், அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டை வந்து எங்களோட ஃபோக்கஸ் பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப. அந்த விதத்தில் எனக்கு அது ஒரு நல்ல ஒரு மனசு திருப்தியும் ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கிறது. நம்மளும் ஒரு யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னு. அந்த சோஷியல் ஒர்க்கில் எனக்கு நிறைய டைம் போயிடும். காமாட்சி காமகோட்டி பீட்டவாசினி. பேசிக்கலி நான் வந்து 6 வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக் கற்றுட்டுருக்கேன். ஸோ அதனால் சாங்ஸும் நல்லா பாடுவேன். இதில் வந்து எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, என்னோடய இன்லாஸ் அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நான் பாடுறதுக்கெல்லாம் கூட கற்றுக்கிறேன். மோஸ்ட்லி கல்யாணம் ஆனப்புறம் நிறைய பேர் விட்டுருவாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம். ஆனால் எனக்கு வந்து எங்கள் மாமியாரும் என்னோடய கூடவே பாடுவாங்க. எங்கள் அம்மாலாம் நல்லா பாடுறதுனால அவங்க எல்லாமும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் எஸ்பெஷலி அவர் எதுவுமே நீ பாட்டு கற்றுக்கக்கூடாது எதுவுமே சொன்னது கிடையாது. அதனால் நான் இன்னும் அதை பாட்டையும் நான் விடாமல் இப்போ வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாடிட்டு இருக்கேன். கமலேச சோதரி கமலாட்சி நாராயணி. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ஹேண்ட் ஒர்க்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த காலத்தில் இப்போ அளவுக்கெல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் கிடையாது. ஒன்லி அந்த சாஃப்ட் டாய் பண்ணுறது, ஸ்பாஞ்சில் பண்ணுவோம். அப்புறமா அந்த பீட்ஸில் வந்து நிறைய பண்ணுவோம். வெக்கேஷனில் அப்போல்லாம் ரொம்ப படிக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா பேரண்ட்ஸு. அப்படி இருந்து கூட ஈவினிங் ஸ்கூலில் விட்டு வந்தப்புறம் தினம் 2 ரோ பண்ணி அது எனக்கு எத்தனை தான் நான் வீட்டில் வந்து இன்டீரியர் பண்ணால் கூட அந்த பெருமாள் தாயார் வந்து கீடு இணையே கிடையாது. ஏன்னா நான் அந்த விவரம் தெரிஞ்ச வயசில் நான் அந்த பெருமாள் தாயார் படத்தை பார்த்து இந்த கலர் இங்கே வரும் அப்படின்லாம் எனக்கு நானே அசஸ் பண்ணி போட்டதுனால அது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், வேல்யூவே இல்லாத ஒரு மாஸ்டர் பீஸ் அது எனக்கு. எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நேச்சுரலி நான் டிவியில் வர்ற குக்கரி ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். எஸ்பெஷலி புதிய யுகமில் செஃப் பண்ணுறதெல்லாம் பார்க்கச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதுவுமே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இனி வாங்கணும்னு இல்லாமல் வீட்லேயே இருக்கும். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயே நம்ம பண்ணி பார்க்குற அளவுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அதை நான் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். அண்டு செஃப்பு மேலே எனக்கு ஒரு பெரிய அட்மிரேஷனே உண்டு, எப்படி இவங்களால் இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு. ஆனால் அந்த செஃப்பே இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட கூட பண்ண போகிறாங்கன்றதை நினச்சா இட் இஸ் டூ ஹார்ட் டு பிலீவ். வாங்க வாங்க மேம். ஓ வாவ் சந்தியா மேடம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுல. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. வாங்க உட்காருங்க. Please take your seat. தேங்க்யூ சந்தியா மேடம், ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள்.
வரும்போதே பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஸோ அப்படி தான் நாங்கள் கண்டுபிடிச்சி உள்ளே வந்தோம் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. எனக்கும் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். கத்தலேருந்து நீங்கள் வரதுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லலாம். ஓகே. எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு உங்களை ஸ்வீட்டோட தான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஓ லவ்லி. ஸோ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் காத்துட்டு இருக்கு, பாட்டோட சேர்த்து ஸ்வீட்டும் இருக்கு இல்லையா? ஆமாம். அது வந்து கோதுமை மாவு, யூஸ்வலாக கோதுமை ஹல்வானாக்கா அதை பால் எடுத்து பண்ணுறது அது மாதிரி டிடிஎஸ் இல்லையா? இப்போ நான் அதை ஃப்ளார்லேயே பண்ண போகிறேன். அது இப்போ சட்னி அண்ணன் கெஸ்ட் வந்தாங்கனாக்கா டீ போட்டுட்டு அந்த கோதுமை ஹல்வா பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து ஸ்வீட் பண்ண போகிறாங்க, ஒரு சூப்பரான குயிக் கோதுமை ஹல்வா. அது பண்ணுறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் அவங்க எடுத்து வைக்க போகிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு குயிக் பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. வெல்கம் பேக். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சந்தியா மேடமுடைய கிச்சனில் இருக்கோம். அவங்க வந்து நம்ம குயிக்காக ஒரு கோதுமை ஹல்வா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குயிக் கோதுமை ஹல்வாக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸாக இருக்குது இல்லையா சந்தியா மேடம்? சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் கீ போட்டுட்டு நெய் ஆட் பண்ண போகிறீங்க. நெய் ஆட். ஓகே. ஸோ கடாய் நல்லா சூடாக இருக்குது. அதில் வந்து நெய் 2 டீஸ்பூன் தான் அது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதுக்கு 1 கப் கோதுமை மாவு இப்போ நம்ம அதில் சேர்க்கணும். ஓகே. ஸோ 2 டீஸ்பூன் நெய்யில் 1 கப், ஜஸ்ட் 1 கப் கோதுமை மாவு. ஓகே. ஒரே 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம லேசாக வறுக்க ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இது வந்து லேசாக அப்படி வாசனை வர வரைக்கும்? இல்லை, அதுக்குள்ளே இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த நெய்யும் அந்த கோதுமை மாவும் பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுக்கணும். ஓகே. வறுத்துட்டு அப்படியே வந்து 2 கப் சுகர் போட்டுடணும். ஓ இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க? இப்போவே உடனேயே கோதுமை மாவு போட்ட உடனேயே கொஞ்சம் நாளைக்கு எல்லாமே 2 கப் சர்க்கரை. ஓகே. ஸோ 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்காங்க, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அது கூடவே வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிருக்காங்க. சுகர் வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஜாஸ்தி சர்க்கரை வந்து ஆக்சுவலாக 2 கப்ஸ் போடுறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் உரப்பாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு 1.5 கப்ஸ் கூட போட்டுக்கலாம். அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான். நம்ம டேஸ்ட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சப்போஸ் நம்ம கோதுமை ஹல்வா பண்ணிட்டு கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தால் அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அது ஏன்னா அதுக்கு பாகுபாதம் கிடையாது, ஜஸ்ட் வந்து டிசால்விங் கன்சிஸ்டன்சி தான். அதனால நமக்கு அதை ஈஸியாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் விடுவா விடலாம். போதுமா? போதும். ஓகே. ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு, நல்ல ஒரு வாசம் வந்திருக்கு. இந்த பச்சை வாசனை டேர்ன் ஆயிடுச்சு இல்லையா? நல்ல ஒரு கேரமல் வாசனை வந்து அந்த கோதுமை நல்லா வறுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி ரொம்ப குயிக்காக தான் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ரொம்ப இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வரும். வறுத்தது இந்த சர்க்கரையோட கொஞ்சம் லேசாக அல்வா வாசனை வர மாதிரி இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், அப்போ தான் நம்ம நெய் விட ஆரம்பிக்கணும். இதுக்கு நெய்யும் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நான்ஸ்டிக்கில் பண்ணோம்னாக்கா 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய்யில் முடிஞ்சிடும். 2 ஸ்பூன் நெய்யில் நம்ம அல்வாவே முடிச்சிடலாம். நான்ஸ்டிக்கில் பண்ணாக்கா சப்போஸ் நம்மளோட இந்த கடாயெல்லாம் யூஸ்வல் கடாயினாக்கா இன்னும் ஒரு மேபி 1 or 2 ஸ்பூன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இரும்பு கடாயில் பண்ணும்போது வழக்கமாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ அந்த சைடில் அது நல்லா விட்டு அந்த அல்வா வரும். ஓகே. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு பக்கம் டீக்கு நீங்கள் பால் வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் ஹல்வா வச்சிங்கன்னா உங்களுடைய ஹல்வாவும் டீயும் ஒன்றாவே ரெடி ஆகிடும். அண்ட் யூஸ்வலாக ரவா கேசரின்றது நம்ம காமனாக எப்பவும் பண்ணுறது தான். இந்த கோதுமை ஹல்வானாக்கா யூஸ்வலாக பால் எடுத்து பண்ணணுமே, அது ஒரு டிடிஎஸ் ப்ரொசீஜராக. ஆமாம், கண்டிப்பாக. கோதுமை ஹல்வானும் போது நான் தான் நினச்சிருந்தேன். ஏன்னா நான் பார்க்கும்போது நான் கோதுமை ஹல்வா பண்ண போகிறேன்னு சொல்லும்போது பால்லாம் எடுத்து இது கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். அப்படி தான் வழக்கமாக பண்ணுவோம் இல்லையா? இல்லை, அப்படி தான் பண்ணுவோம். பட் இது நான் ஒரு நாளைக்கு வந்து கோதுமை மாவு வச்சு பண்ணால் என்ன, பாலாக இருந்தான்னா மாவாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாலா இருந்தா மாவா இருந்தா அல்வா தாங்க அப்படி சொல்லி பண்ணுவோம். பேசிக் ப்ராடக்ட் வந்து கோதுமை தானே, மெயின் இன்கிரிடியன்ட் கோதுமை. அல்வா வந்தா சரி அப்படி சொல்லிட்டு அல்வா வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வந்து நம்ம கேசரி பவுடர் இல்லாட்டா ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசன்ட்டா இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம கேசரி பவுடர் போட்டா ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். ஃபுட் கலர் இது. ஆமா, அப்படியே நமக்கு இப்போ முன்ன மாதிரிலாம் கெமிக்கல் இல்லாமல் ஃபுட் கலர்ஸே கிடைக்கிறது. ஆமாம், நேச்சுரல் ஃபுட் கலர்ஸே இப்போ வந்து அவைலபிளாக இருக்கு இல்லையா? அதனால அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சார் சாஃப்ரன் வச்சிருக்கீங்க இல்லையா? சாஃப்ரன் ஸ்டான்ஸ். ஸோ இந்த அல்வாவில் வந்து அவங்க லைட்டாக நேச்சுரல் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு சாஃப்ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ரன் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல லைட் மைல்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? இப்போ வந்து இப்போ நெய் சைடில் விட ஆரம்பிச்சு எடுத்து
ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன்ஸில் வந்து ஹல்வா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். கண்டிப்பா அந்த 4 கரண்டி நம்ம 4 கரண்டி கூட இல்லை, ஆக்சுவலி 4 டீஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 4 டீஸ்பூன் நெய்யில் வந்து அந்த அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நெய் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு சைஸ் எல்லாம் நல்லா அழகா திரண்டு வந்துருச்சு இல்லையா? ஆமாம் வந்தாச்சு. ஹல்வா ரெடி. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுது. இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணுறோம். கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரெய்சின்ஸ் கொஞ்சம் நெய்யில் வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணி. ஓகே, ஸோ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை வச்சுருக்காங்க. ஹல்வா பார்த்தீங்கன்னா நல்லா பேன் விட்டு வெளியே நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு ஹல்வா ஃபீலுக்கு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்து இந்த ஹல்வா டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இது நல்லா பிளெண்ட் ஆகிடுது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ செஃப் இப்போ நம்ம இறக்க போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஏலை பவுடர் போட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ஃப்ளேவரிங்காக இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறாங்க. ஆமாம். ஸோ ஏலக்காய் பொடி ஆட் பண்ண உடனே நான் சாப்பிட போகிறேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் பவுடர். ஓகே, ஆமாம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஜாஸ்தி போட்டாலும் ரொம்ப திகட்டும். ஆனால் ஆமாம் அது கொஞ்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கோதுமை வாசனையே வராது. அதனால இப்போ நம்ம இது போட்டாச்சு. போட்ட உடனேயே அதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ செம குயிக்கான ஒரு சூப்பரான ஹல்வா நமக்கு ரெடியாக இருக்குது. நல்லா ஏலக்காய் பொடி அப்புறம் கேசர் எல்லாம் போட்டு கேஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹல்வா வந்து அவங்க எனக்கு சர்வ் பண்ண போகிறாங்க. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிக்கா போயிட்டு வந்துடலாம் இந்த குயிக் கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. கோதுமை அல்வா செய்முறை. ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் விட்டு 1 கப் கோதுமை மாவு 2 கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கிண்டணும். அப்பப்போ நெய் விட்டு அல்வா பதத்துக்கு கிண்டி சாஃப்ரான் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி இறக்குனா சுவையான கோதுமை அல்வா ரெடி. சூப்பராக இருக்கும் நம்மளோட குயிக் வீட் ஹல்வா. தேங்க்யூ. ஐ திங்க் இது சொன்னாலே ஒழிய இது வந்து நம்ம மாவில் பண்ணுறதுன்னு சொன்னால் தெரியவே தெரியாது நினைக்கிறேன். நிச்சயமாக ஸ்வீட்டும் ரொம்ப கரெக்டாக இருக்குது மேம். ஸோ ரொம்ப குயிக்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம நெய் ஆட் பண்ணி கட்டான சுகரில் ஒரு சூப்பரான ஹல்வா எனக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன ஐட்டம் பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து நான் தவளை வடைன்னு பண்ண போகிறேன் ஒன்று. அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ். அது வடைனா யூஸ்வலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதை டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்வீட் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நாங்கள் காரம் செக்மெண்ட் போக போகிறோம். தவளை வடை பண்ண போகிறாங்க. அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. வெல்கம் பேக். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சந்தியா மேடமோட கிச்சனில் இருக்கோம். சூப்பராக நம்மளுக்கு ஒரு குயிக் வீட் ஹல்வா பண்ணி கொடுத்து நம்ம எல்லாரையும் அசத்திட்டாங்க. அடுத்ததான் நீங்கள் வந்து எனக்கு ஒரு தவளை வடை பண்ணி தர போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம சேவரி டைமுக்கு வந்தாச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து நீங்கள் பருப்பெல்லாம் அப்படியே பச்சையாக தான் வச்சுருக்கீங்க. வழக்கமாக நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு தான் அரைப்போம் இல்லையா வடைக்கு? ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி இது ஹவ் யூ கோனா ஸ்டார்ட்? இது வந்து தவளை வடைன்றது வந்து ஷாலோ ஃப்ரை. நம்ம வடைன்னா அதை ஊற வச்சு அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? அதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதெல்லாமே அப்படியே ட்ரையாகவே தான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிளறி அதை வடை தட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் வந்து 1 கப் போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரைஸ் போடணும். பச்சரிசி போடணும். அதுக்கப்புறம் 1/2 கப் துவரம்பருப்பு. ஓகே, ஸோ 1 கப் பச்சரிசி 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. அப்புறம் வந்து 1/4 கப் சீரகம். 1/4 கப் அளவுக்கு சீரகம். ஸோ அப்போ ஜீராவுடைய ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஆனால் அது கிளறி நம்ம வடை தட்டின அப்புறம் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு தூக்கலாக தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு காரம். மிளகு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ மிளகா, சிவப்பு மிளகா சில பேருக்கு அது ஆசைப்படுவாங்க அது ஃப்ளேவருக்காக. அப்படிங்கிறச்சா இது வந்து 1 ஸ்பூன் மிளகு போடும், பெப்பர் போட்டுட்டு இதை நம்ம அப்படியே மிக்சியில் அரைக்கணும். ஓகே, ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை 1-2 பொடிச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. நம்ம ஜாஸ்தியாக மாவு மாதிரி அரைக்காம கோர்ஸாக தான் அரைச்சோம். கோர்ஸாக தான் அரைக்கணும். நிறைய கொஞ்சம் 1-2 இருக்கிறதே பெட்டர். நிறைய மாவா இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பருப்பு, அரிசி, அதோட வந்து ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கோம். அடுத்து நீங்கள் ஒரு கடாய் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து கிண்ட போகிறோம். களி மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சம் அதுக்கு தாராளமாக இப்போ நான் ஆலிவ் ஆயில் விடுறேன். ஓகே, இப்போ வந்து அது நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டால் தான் அது தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து தாளிப்பு போட போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுடுவோம், 1 ஸ்பூன் கடுகு. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். ஓகே, ஸோ கடலைப்பருப்பு கடுகு வெடிச்ச உடனே எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு அதுக்கு 2 ஸ்பூன் போட்டுடணும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும். ஸோ தாளிப்பெல்லாம் வந்து ஆலிவ் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கடுகு போட்டுக்கோம். கடுகு வெடிச்சோடனே அதோட வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா ப்ரௌனாக வரணும் இல்லையா? லைட்டாக ஒரு கலர் லைட் ப்ரௌன் வர்றச்சே இப்படி வந்துட்டே இருக்கும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், 1 கப் தேங்காய் போடணும். துருவின தேங்காய் 1 கப். துருவின தேங்காய் வச்சுருக்கோம். 1 கப் அதையும் நம்ம போட்டுடணும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலனா கூட ஐ திங்க் இந்த தேங்காய் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்துடும். ஆமா கண்டிப்பா. ஓகே, சோ இது எவ்வளவு நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும்? நல்லா ப்ரௌனா வரணுமா? கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். ஓகே, கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனேயே இந்த கருவேப்பிலை. ஓகே, கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் போடணும். ஸோ எவ்வளோ போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் கலரிக்கணும். ஸோ இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைன்னா நமக்கு இப்போ வந்து ஆயிலியாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கு. அதனால இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டியது. சரி, ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் பசை அதில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இன்னொன்று தேங்காய் துருவல் போடுறதுனால அது கொஞ்சம் ஆயில் கசியும். கண்டிப்பாக, அதனால எக்ஸ்ட்ரா எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். இல்லை அரைச்ச மாவு வந்து 1 கப் இருந்ததுனாக்கா 2 கப் தண்ணி விடணும். ஓகே, 1:2. அதாவது 1 கப் அளவுக்கு நம்ம அரைச்ச மாவு இருந்தாக்கா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை சூடு பண்ண போறோம். சூடு பண்ணா போதுமா இல்ல கொதிக்க வைக்கணும்? கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். ஆமா. அப்படி வந்து நமக்கு சப்போஸ் தண்ணி வந்து கம்மியா இருந்ததுனாக்கா மாவு கெட்டிச்சு போயிடும். அப்ப நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பாயில்டு வாட்டர் தனியாக பேனில் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு அதில் ஆட் பண்ணிட்டாக்கா அது நல்லா வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வடை பண்ணும்போது தேவைப்பட்டாக்கா அதிகமாக நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நைட்டுக்கு வந்து அரிசி கஞ்சி தான், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இங்கே தண்ணி வந்து தடுக்கால போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கோம் நம்மளுடைய தவளை வடை அரிசி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து நல்லா பாயில் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அது பாயில் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கூடிய டிட்பிட் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கடுகு பற்றி. நம்ம கடுகு போட்டு தாளிச்சிருக்கோம் நம்ம தவளை வடைக்காக. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. கடுகுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. கடுகு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 வகையில் கிடைக்கும். அதாவது கருப்பில் கிடைக்கும், த பிளாக் மஸ்டர்ட், அதுக்கப்புறம் ப்ரௌன் மஸ்டர்ட் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரௌன் மஸ்டர்ட் தான். அது இல்லாமல் எல்லோ மஸ்டர்டும் கிடைக்கும். ஸோ இந்த எல்லோ அல்லது இந்த ஒயிட் மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரௌன் வந்து முக்கால்வாசி ஏஷியன் கண்ட்ரீஸில் ஹிமாலயன்லேருந்து எடுக்கிற ப்ரௌன் மஸ்டர்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிளாக் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சா அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கடுகுல பார்த்தீங்கன்னா செலனியம் அண்ட் மெக்னீஷியம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடுகு வந்து நம்ம தினமும் வந்து அதிகமாக எல்லா வகையான உணவுகள்லையும் நம்ம சேர்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கிறதுனாலையும் நமக்கு கோல்ட் கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். கடுகு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் காலங்களில் பைபிள்லையும் சரி மற்ற சான்ஸ்கிரிட் ரைட்டிங்ஸ்லையும் சரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் கடுகு வந்து ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட குக்கிங்கில் கூட வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். கோஸாக அரைச்சி வச்சிருக்கிற நம்மளுடைய அரிசி பருப்பு அதோட நம்ம ஜீரகம் அண்ட் மிளகு அதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ இது குக் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் மேடம் ஆகும்? இது ஒரு 15 மினிட்ஸ். ஓகே, ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம இந்த அரிசி அந்த பருப்பு மிக்சரை வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கலரிடணும். கலரிட்டு இதுக்கு வந்து உப்பு சேர்க்கணும். இதுக்கு எவ்வளோ தேவையாக இருக்குமோ அவ்வளோ உப்பு சேர்க்கணும். ஏன் நம்ம உப்பு கடைசியாக சேர்க்குறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியாது. இது வந்து இப்போ நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டாக்கா உப்பு உரைக்காது. பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த உப்பு சேர்த்து அதை மூடி வைக்க போகிறோம். இப்போ மூடி வச்சுட்டாக்கா ஒரு வாட்டி நல்லா கலரிட்டு உப்பு கலக்கணும் இல்லையா, அதனால் நல்லா கலரிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ பாருங்கள் கெட்டிச்சிட்டு வர ஆரம்பிச்சிடுது. இப்போ இன்னொரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டோம். மேலே கிழவுன்னா உப்பு காரெல்லாம் ஈக்குவலாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதை மூடி வச்சுட்டோம்னா அப்படியே கெட்டி குமுங்கி வெந்துடும் அப்படியே. ஸோ 2 தடவை நல்லா அதை கிண்டி விட்டுடணும். ஆமாம், நல்லா. ஓகே, இன்னொரு ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆக போகுது. ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ ஐ திங்க் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய அந்த களி வந்து நல்லா மிக்சர் வந்து நல்லா வந்துச்சு கெட்டியா.
பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்து ஆமாம், நம்ம போட்டுருக்க அந்த அரிசி பருப்பு எல்லாமே வந்து கடுகு மிளகு அதோட சேர்ந்து தேங்காயோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. பிளெண்ட் ஆகி கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுது. இப்போ நம்ம இதை வந்து வடை தட்டி இது கொஞ்சம் ஆறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். அது உடனே வடை தட்டி நம்ம பேனில் போட்டு எடுக்கணும். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். எஸ், இதை ஆற வைக்கிறதுக்காக தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதை இப்போ பரத்தி வச்சோம்னாக்கா சீக்கிரம் ஆறிடும். வடை தட்டுறதுக்கும் நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த அப்புறம் அப்படியே வடை தட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து கடாய் நல்லா சூடாக இருக்குது. நம்மளுடைய மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இல்லையா? ஆறிடுச்சு. ஸோ லேசாக ஆமாம், கை நம்ம தட்டுற அளவுக்கு வந்துருச்சு மாவு. இப்போ கொஞ்சம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டாக்கா அது கொஞ்சம் க்ரீஸியாகிடும். அப்புறமாவும் இவ்வளோ எண்ணெய் விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு இப்போ இவ்வளோ விட்டால் போதும். இப்போ நல்லா ஆறின மாவை எடுத்து கொஞ்சம் திட்டமாக உருட்டிக்கணும். உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படியே தட்டினா போதும். அப்படியே உள்ளங்கையில் தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை எதுக்கு போடுறதுன்னா உள்பக்கம் வேகிறதுக்கு அப்படியே இதை போட்டுக்கணும் அதில். ஓகே, கடாய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம போட்டுக்க அந்த ஆயிலும் ஹீட் ஆகிறதுனால சுரீர்னு ஒரு சவுண்ட் வருது. ஸோ நம்ம வந்து இப்போ தவளை வடை தட்டிட்டு இருக்கோம். இந்த வடை ஃப்ரை பண்ணுறோம். வடை அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயில் போடணும்னு இல்லை. இதை வந்து அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஏற்கனவே குக் பண்ண மாவு தான் இல்லையா? இந்த களி வந்து நம்ம ஏற்கனவே நல்லா குக் பண்ணியிருக்கோம், தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். அது வந்து நம்ம இப்போ நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு குட்டி ஓட்டை போட்டு அந்த வடையை வந்து நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ப்ரௌனாக குக் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன ரீகேப் போய் பார்த்து வந்துடலாம். தவளை வடை செய்முறை. மிக்சியில் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் சீரகம், தேவையான அளவு மிளகு சேர்த்து ட்ரையாக ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். இதுலேயே 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கருவேப்பிள்ளை, தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மாவு, உப்பு சேர்த்து 15 நிமிஷம் வேக விடணும். வேக வச்ச மாவு நல்லா ஆறின உடனே வடை மாதிரி தட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தா ஹெல்த்தியான தவளை வடை ரெடி. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான சுட சுட தவளை வடை. அது கூட வந்து கொஞ்சம் சட்னி, அதோட வந்து 777 பிக்கல் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது நான் வடையை டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பரான ஒரு தவளை வடை எங்களுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த தவளை வடை வந்து நம்ம 777 பிக்கலோட சாப்பிடும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ செம்மையான ஒரு தவளை வடை, அதோட நீங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்வீட்டும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த டிஷ்ஷஸ் ரெண்டும் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் ஒரு ட்விஸ்ட் ஆஃப் த டே பண்ணி காட்ட போகிறேன். அந்த ட்விஸ்ட் ஆஃப் த டே என்னன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க. அதுக்கு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் பிரீத்தி. வெல்கம் பேக். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் பிரீத்தி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சந்தியா மேடமுடைய வீட்டில் 2 சூப்பரான டிஷ் பார்த்தோம். ஒரு அமேசிங்கான குவிக் வீட் அல்வா பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சூப்பரான ஒரு தவளை வடை பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி ட்விஸ்ட் ஆஃப் த டேயில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது அவங்க தவளை வடைக்கு யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான். ஸோ நீங்கள் வந்து தவளை வடைக்கு வந்து அரிசி அண்ட் பருப்பு இதெல்லாம் வந்து டைரெக்டாக போட்டு தவளை வடை பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் வந்து அதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்விஸ்டோட சேர்த்து ஒரு அடை ஒன்று பண்ணி போகிறேன். நான் அரிசி, அதாவது பச்சரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, நீங்கள் தாளிக்க யூஸ் பண்ண எல்லா பருப்பும் கூட சேர்த்து கொஞ்சம் பைத்தம் பருப்பு, இதெல்லாம் சிறுபருப்பு, இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். நம்ம அடைக்கு எப்பவுமே எப்படி ஊற வைப்போமோ அதே மாதிரி ஊற வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் போட்டுடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாமா? லேசாக தண்ணி விட்டால் போதும் இல்லையா மேம்? ஸோ நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட லேசாக உப்பு சேர்க்குறேன். ஆமாம், நம்ம அச்சார் ஆட் பண்ண ஊருக்கு ஆட் பண்ண போகிறதுனால நம்ம பாதி சால்ட் மட்டும் சேர்க்குறேன். ஊறுகாலே உப்பு இருக்கும் இல்லையா? சரி, கொஞ்சமாக தண்ணி. இது வந்து நம்ம ரொம்ப மையா இல்லாமல் அது தோசை மாவு வளர்க்கலாமா? அடைக்க அரைக்கிற மாதிரி ஒன்று அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்ச அரிசி அதோட பருப்பு கொஞ்சமாக சால்ட் போட்டு அரைச்சிருக்கோம். இதோட நம்ம வந்து ஊறுக்காய் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பேட்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 777 பிக்கிள் 2 வெரைட்டி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பூண்டு ஊறுக்காய் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து மேங்கோ பிக்கிள் மாங்காய் ஊறுக்காய் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சரி. மாங்காய் ஊறுக்காய் வந்து வேணும்னா நீங்கள் ஒரு பீஸ் மாங்காவோட சேர்த்து கூட போடலாம். ஏன்னா நம்ம எப்படி அரைக்க தானே போகிறது. ஆமாம், லைட்டாக ஒரு அந்த மேங்கோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த புளிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, நான் வந்து ஒரே ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதோட கருவேப்பிலை ஒரு கையில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய், திருவின தேங்காய் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நேரம் அரைக்க போகிறதில்ல மேம், லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா அதோட அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் நான் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஊறுகாயும் சேர்த்து தான் அரைக்க போகிறீங்களா செஃப்? ஆமாம், எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மிக்சிலேருந்து அப்படியே நீங்கள் அடை போடலாம். அந்த அளவுக்கு பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சால்ட் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிப்போம் அதில். ஸோ இந்த ஊறுகாவும் நம்ம போட்டில சேர்த்து இது காரத்துக்கு ஊறுகாய் காரம் மட்டும்தானே? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாவோ இல்லை வழக்கமாக நம்ம காஞ்ச மிளகா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுவோம் அடையில். ஸோ இது அங்கங்கே இருக்கும், சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். பட் அதுக்கு பதிலாக நம்ம ஊறுகாய் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நான் சால்ட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த பிக்கிள் அப்புறம் நம்ம கருவேப்பிலை தேங்காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கோர்ஸாகவும் வந்திருக்கு. ரொம்ப மையாக அரையாமல் கோர்ஸாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணும் ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ஸோ நம்ம தவாவும் வந்து நல்லா சூடாக இருக்குது. அடமாவை வந்து ஊற்ற வேண்டியதான். திக்னஸ் வந்து நம்ம இஷ்டம் தான் மேம். ஸோ இந்த அடைக்கு வந்து நான் வந்து பட்டர் வச்சுருக்கேன். ஸோ வழக்கமாக வந்து அந்த ரிச்னஸ் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டச் ஸ்பெஷல் டச் கொடுக்கறதுக்காக வழக்கமாக பட்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சுற்றி லேஸாக ஆயில் விட்டுக்கலாம், நடுவில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர், அது ஒரு பேலன்ஸும் இருக்கும் நிறைய பட்டர் இல்லாமல். ஸோ நம்ம வந்து சுற்றி லேஸாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக பட்டர் நடுவில் ரொம்ப க்ரீமியாக கூட இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நல்லா இந்த அடை வந்து ஒரு பக்கம் நல்லா செவக்க வந்தோடனே நம்ம கிறிஸ்பியாக ஒரு டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணிடலாம். ஓகே, ரெடி? ரெடி. ஸோ இந்த அச்சாரி அடை வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். மேடம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன ரீக்கா போயிட்டு வந்துடுங்க அந்த அச்சாரி அடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. அச்சாரடை செய்முறை: ஊற வைத்த பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இந்த அரைச்சி வச்ச விழுதில் கருவேப்பிள்ளை, ஊறுகாய், தேங்காய் சேர்த்து அடைமாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த மாவில் தண்ணி போட்டு கரைச்சி அடை மாதிரி ஊற்றினா டேஸ்டியான அச்சாரடை ரெடி. சந்தியா மேம், சுட சுட உங்களுக்காக வந்து அச்சாரி அடை ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? பர்ஃபெக்ட். அதில் வந்து நான் சொன்னல முன்னாடியே ஒரு ஊறுகாவோட மசாலா ஃப்ளேவர் வேணும். அந்த அச்சாரோடைய அந்த ஃப்ளேவர் மசாலா ஃப்ளேவரில் எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன சேலஞ்ச் ஆஃப் த டேல வந்து என்ன செஞ்சு காட்டணும்? நான் வந்து யூஸ்வலாக அமெரிக்கன் கார்ன் வச்சு சலாட் பண்ணுவேன், ஓகே, சூப் பண்ணுவேன். ஒரு வாட்டி என்னோட ஃபேவரட் ஹல்வா கலரணும்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் திப்பியாக வந்துட்டு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை வச்சு நீங்கள் வேறு எதனா பண்ணுக்காம. ஓகே, ஸோ கார்ன் வச்சுருக்காங்க, ஸ்வீட் கார்ன் வச்சுருக்காங்க.
ஓகே ஸோ அமெரிக்கன் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். ஆமாம் ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ் கார்ன் இருக்கு என்கிட்ட. ஸோ இந்த அமெரிக்கன் கார்ன் வச்சு எனக்கு ஏதாவது பண்ணி தர சொல்லிட்டு சந்தியா மேடம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. வெல்கம் பேக். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சந்தியா மேடமோட கிச்சனில் இருக்கோம். சூப்பராக 3 டிஷ்ஷஸ் பண்ணியாச்சு. அதில் 2 வந்து சந்தியா மேடம் ஸ்பெஷலாக நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் ஆஃப் த டேயில் அவங்களுக்காக நான் ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சேலஞ்ச் ஆஃப் த டேயில் வந்து அமெரிக்கன் கார்ன் வச்சு ஒரு ஐட்டம் எனக்கு பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டிஷ் வந்து ஒரு ஸ்டார்டர். ஸோ நான் போய் கிச்சனில் பார்த்தேன். அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வந்தேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை வந்து எடுத்து வேக போட்டு அதோட மசாலா டப்பா போய் செக் பண்ணேன். அவங்களுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டார்டர் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த பொட்டேட்டோ மட்டும் நீங்கள் பாயிலிங் போட்டால் போதும். ஸோ பொட்டேட்டோ வந்து நம்ம மேஷ் பண்ணியாச்சு. இந்த கார்ன் வந்து நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வந்து லைட்டாக ஸ்டீம் பண்ணிக்கோம். ஒரு 3 minutes தான். ஓகே. இட்லி குக்கர் நம்ம வச்சுக்கோங்களா, அதில் ஸ்டீம் பண்ணாலும் சரி தான். இல்லை மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா நீங்கள் மைக்ரோவில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். பட் நாட் மோர் தென் 2 to 3 minutes. அதுக்கு மேலே அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் ரொம்ப சாஃப்டான ஒரு வெஜிடபிள் இல்லையா. ஸோ அந்த கார்னே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் ஃப்ளேவரிங்காக ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த புதினா கொத்தமல்லி வந்து நம்ம அங்கங்கே கிடைக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த கார்ன் வந்து நமக்கு வாயில் தட்டுப்படும் போது அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல சூப்பர் ஸ்டார்டராக இருக்கும் இது. ஸோ இது கூட வந்து நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ டர்மரிக் மஞ்சள்தூள் வந்து ஒரு பெரிய பிஞ்ச் அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர், நான் சில்லி பவுடரும் இதில் ஆட் பண்ண போகிறேன். பெப்பர் பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். சில்லிஸ் நம்ம இதில் வேணும்னா எக்ஸ்ட்ரா காரம், இப்போ நீங்களாம் வந்து ஸ்பைஸியாக சாப்பிடுன்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே, ஸோ ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 பிளாக் பெப்பர் பவுடர், அதோட சில்லி பவுடர் மிளகாத்தூள். ஸோ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ அடுத்ததாக வந்து இதோட நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான். ஸோ ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லாமல் அந்த புதினா கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் அதிகமாக வருமே தவிர இது கொஞ்சமாக ஒரு டச் கொடுத்தா போதும். அடுத்ததாக புளிப்புக்காக ஆம்ச்சூர் பவுடர், அது ஒரு 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக. அதுக்கப்புறம் சாட் மசாலா. ஸோ இந்த ஒரு கபாப் பண்ணும்போது அந்த சாட் மசாலா தான் அந்த ட்ரூ ஃப்ளேவர்னு சொல்லலாம். எல்லாமே கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் எல்லாமே 1/4 எல்லாமே. ஆமாம். ஸோ சில்லி பவுடர் தவிர மீதி எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. ஃபஸ்ட் இந்த மசாலாவெல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொட்டேட்டோவோட. ஓகே. ஸோ நம்ம இதோட சால்ட், இதோட நம்ம எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் இந்த டிஷ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாட் மசாலாவில் கொஞ்சம் பிளாக் சால்ட் இருக்கும் இல்லையா. ஓகே. ஸோ நம்ம மிக்சர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். மிக்ஸ் ஆன உடனே இது குட்டி குட்டியாக கட்லெட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தவாவில் இதை போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுவும் நீங்கள் ஏற்கனவே நம்ம வடை பண்ண மாதிரி இதுவும் ஷாலோ ஃப்ரை தான். நம்ம கட்லெட் மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இப்போலாம் கட்லெட்ஸ் கூட இப்போலாம் வந்து தவாவில் போட்டு கிரில்ல போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ இதோடைய ஒரே சேலஞ்ச் வந்து இந்த கார்ன் வந்து முழுசாக இருக்கிறதுனால இப்போ பேட்டி பண்ணி போடும்போது உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக அழகாக பண்ணி போட்டோம்னா அழகாக வரும். இது உடையறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆமாம். பிகாஸ் இது கார்னில் தனித்தனியாக இருக்குல்ல, ஸோ அது அப்படியே அழகாக வெளியே வந்துடும். ஸோ இங்கே தவா வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தவா சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த கபாவெல்லாம் குட்டி குட்டி பாட்டி மாதிரி குட்டி குட்டி கட்லெட்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். இது மாதிரி ரவுண்டாக இதை வந்து தட்டிட்டு தவாவில் போட்டுடலாம்.
ஸோ இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பேட்டி பண்ணது வந்து இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டுடலாம். ஸோ அகெயின் வந்து இது வந்து குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாயில் பண்ண பொருட்டை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கார்ன் வந்து நம்ம லைட்டாக ஸ்டீம் பண்ணியிருக்கோம், அதுலேயே அது குக் ஆகிருக்கும். ஸோ வெறும் அந்த கலர் அண்ட் அந்த கிறிஸ்பினஸ் வந்த உடனே நம்ம அதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, அந்த லேயர் வந்துடுச்சு. ஒரு தட்டும் போது தெரியுதுனால அந்த லேயர் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த சைடுக்கும் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த நல்லா ஒரு கிளாஸ் வரும். ஸோ இந்த லேயரும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகும். ஸோ அடுத்த பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிறதுக்குள்ள நீங்கள் ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துருக்கேன் இந்த சூப்பர் ஸ்பெஷல் புட்டேக்கி கபாப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கார்ன் கபாப் செய்முறை. பாயில் பண்ண பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி அதில் ஸ்டீம் பண்ண கார்ன், புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்சரை கட்டட் ஷேப்க்கு தட்டி தவால ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தா கிறிஸ்பியான கார்ன் கபாப் ரெடி. சுட சுட உங்களுக்காக சேலஞ்சில் இன்றைக்கி சேலஞ்ச் ஆஃப் த டே வந்து நான் கார்ன் கபாப் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சூடாக சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கூட ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா வெறும் கார்ன் மட்டும்தான் கொடுத்தேன். நீங்கள் என்ன எதுவுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்கிற வெஜிடபிள்ஸ், அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு இவ்வளோ டிலைட்ஃபுல்லாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூமா. கார்ன், பொட்டேட்டோ மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி கார்னுக்குள்ளே கூட இந்த டேஸ்ட் இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ ஸ்வீட். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து அன்பிலீவபிள் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணது. எங்களுக்கு அது ரொம்ப உங்கள் 2 டிஷ்ஷும் ரொம்ப பிடிச்சி போச்சு. என் ஹஸ்பண்ட் சன் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். இன்னைக்கு சந்தியா மேடமோட கிச்சனில் சூப்பர்பான 4 ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் இதே டைமில் உங்களை நான் வந்து வேறு செட் ஆஃப் டிஷ்ஷஸோட சந்திக்கிறேன். இது 777 பிக்கிள்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குக்கிங் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவா. நம்ம எல்லாருமே வந்து புது தவா வாங்கின உடனே அதை தோசை போட்டு ட்ரை பண்ணுவோம், அது கண்டிப்பாக வராது. நான்ஸ்டிக்காக இருந்தாலே ஒழிய வந்து நம்ம மற்றபடி மற்ற எந்த மெட்டலில் தவா வாங்கினாலும் அது வந்து எடுத்தோடனே தோசை போட கண்டிப்பாக வராது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அதிகமாக அதில் வந்து வெங்காயம் நல்லா தேய்ச்சிட்டோம், அப்படி இல்லைன்னா முட்டை எடுத்த உடனே ஆம்லெட்ஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தோசை போட வரும். அப்படி இல்லை நாங்கள் வந்து வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா இன்னொரு சூப்பரான டிப் வந்து பிண்டி, அதாவது வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 4 வெண்டைக்காய் எடுத்து நல்லா பாதியாக வெட்டிட்டு லைட்டாக ஆயில் போட்டு அதை நல்லா தேய்ச்சி சீசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தோசை போட வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணெய் விடும்போது எப்போவுமே தவாவுடைய ஓரத்துலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டை ரீச் ஆகிறதுக்குள்ளே சூடாயிடும். ஸோ குக்டு ஆயில் அதில் படும்பொழுது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.